ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பொருள் இருக்குது. 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டில் தான் நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A34, சாம்சங் A34 5G மொபைல் தான் இது. 9000 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காப்புல. 9000 ருபீஸ் இதோட ப்ரைஸு. மொபைல் எப்படி இருக்குன்னா பளிச்சுன்னு இருக்குது, செம்ம டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது, கிராச்சஸ் அதிகமாக இருக்குல்ல, ஒரு டென்ட்டு கூட இருக்குது. ஆனால் ரேட்டு பாருங்கள், அடிமட்ட விலை வெறும் 9000 ருபீஸு. ட்ரூட் வேறு என்னங்க இதில் எல்லாமே பக்கம் ஒரிஜினல் தான். பேட்ரி ஹெல்த் எவ்வளோ சொன்னீங்க? பேட்ரி சரி ஜிபி ரேமு என்ன பண்ணுறது, குழம்பி போக வேண்டியதாக இருக்குது. சொல்லுங்கள். பேட்ரி 8 ஜிபி ரேமு 128 9000 ருபீஸு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F4. சரியா? போக்கோ F4 10,000 ரூபா போட்டிருக்காப்புல. மொபைல் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜிபி ரேமு 128 போக்கோ F4 பாக்ஸோடு இருக்குது. சார்ஜர் இருக்குல்ல, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000, அதாவது 10,000 ரூபா கொடுத்துருக்காப்புல. 10,000 ருபீஸு. வாரண்டி இருக்காதுல்ல இதில்? வாரண்டி இருக்காது. ஆமாம், இப்போ வாரண்டி இருக்காது. ஆனால் 5G மொபைல் தானே இது? 5G மொபைல் தான். ஜிபி எவ்வளோ சொன்னீங்க? 6,128. ஆக்சுவலாக பெரிய மாடல் தான் இது. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு குறைச்சிட்டாங்க. 10,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு அவர். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், முடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஒன்று கொடுத்துருக்காப்புல. ஐக்யூ நேற்று கூட ஒன்று பாக்ஸ் புதுசாக ஒன்று போட்டோம், Z7 ப்ரோன்னு சொல்லிட்டு 16,000 ரூபா போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் என்ன மாடல் இது? ஐக்யூ Z6 ப்ரோ. இப்போ இதுக்கு கீழே உள்ள மாடல் போல் இருக்குது. 11,500 ரூபா ஐக்யூவில் Z6 ப்ரோ. 5G மொபைல் தான் இதுவும். பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 11,000 ரூபா போட்டிருக்காங்க. எட்ஜு கிடையாது, அது வந்து எட்ஜு மாடலு. ஐக்யூ Z7 ப்ரோ வந்து எட்ஜு மாடலு. 16,000 ரூபா போட்டோம், விற்கலை. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8 ஜிபி ரேமு 128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா. பில்லு இருக்குது. பில்லு இருந்து என்ன பண்ண, வாரண்டிலாம் இருக்காது. இதெல்லாம் பழைய மாடல். இது 5G மொபைல். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14+ இது. ஸோ 14+ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு போட்டிருக்கோம்? 28,000 ரூபா தான் போட்டிருக்கோம். இதுவும் 14+ தான். ஸோ இருந்தாலும் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, அடுத்து வந்து 14+ ஒன்று வந்துருச்சுல. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி 80%. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 14+. அதே 128 தானே? ஆமாம். பேட்ரி ஹெல்த் எவ்வளோ? 89 இருக்குது. கிராச் கிடையாது, டென்ட்டு கிடையாது. ஒரு தெளிவாக இருக்குது. மொபைலில் ஒரு சின்ன இஷ்யூ கூட கிடையாது. ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா 35,500 ரூபா. ஆனால் அதே 128 தான். பேட்ரி ஹெல்த் மட்டும் 89 இருக்குது. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,500 ரூபா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபா. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ரெண்டுக்குமான விலையை வந்து இது அதிகம். ஆனால் இதில் என்ன குறைன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த் கம்மி 80. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிராச்சஸ் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 3 மொபைல் இப்போ எத்தனைங்க போட்டோம்? 3 இப்போ 3 போட்டோம், 4 போட்டோமா? இப்போ இது இல்லை, 3 மொபைல் 4 போட்டுருக்கோம். ஓகே.